சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்முடைய உடல் முழுமையாக கிரகித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது உடலின் இயக்கங்களுக்கு நிறைவான சக்தி கிடைத்து அவ்வியக்கங்கள் சரியாகவும் நிறைவாகவும் நடக்க முடியும். அவ்வாறு உணவுகளின் ஊட்டச்சத்துக்களை உடல் உறுப்புகள் முழுமையாக கிரகித்து கொள்ள முடியாத நிலையே ஜீரண குறைபாடு எனப்படுகிறது. ஜீரண குறைபாடு என்பது உடலின் இயக்கங்களில் குறைபாடுகளை ஏற்படுத்தி அடுத்தடுத்தும் பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகளை நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் ஜீரண குறைபாடுகளே அனைத்து நோய்களுக்கும் தொடக்கம் என்று இயற்கை மருத்துவ கோட்பாடுகளில் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நமக்கு எந்த ஒரு நோய் அல்லது தொந்தரவு இருந்தாலும் அதனை சரி செய்து கொள்வதற்கான முதல் செயல் என்பது நம்முடைய ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி கொள்வதே ஆகும். நம்முடைய ஜீரணத்தை ஒழுங்குபடுத்துவதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது நல்ல பசி உணர்வு வந்தால் மட்டுமே தான் சாப்பிட வேண்டும் என்பது. ஏன் பசி வந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும்? முறையான பசி உணர்வு என்பது ஜீரண செயலை நடத்துவதற்கு நம்முடைய ஜீரண உறுப்புகள் தயாராக இருக்கின்றன என்பதை அறிவிக்கக்கூடிய உடலின் ஒரு மொழி. ஏனென்றால் பொதுவாக உடல் உறுப்புகள் உடலுக்குள் பல்வேறு விதமான பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அந்த பணிகளுக்கு தேவையான உயிர் சக்தி குறையும் போது உணவிலிருந்தோ நீரிலிருந்தோ புதிதாக உயிர் சக்திகளை பெறுவதற்காக உடலானது பசி அல்லது தாக உணர்வை ஏற்படுத்தும். அதைத் தொடர்ந்து நாம் உணவு அருந்த வேண்டும் அல்லது தண்ணீர் குடிக்க வேண்டும். பசி உணர்வு வரவில்லை என்றால் உடலுக்கு உயிர் சக்தி அப்போதைக்கு தேவையில்லை, தேவைப்படும் போது கேட்கும் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே புரிந்து கொண்டபடி உடல் அப்போது வேறு ஒரு முக்கியமான உடல் இயக்க பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்றும் அர்த்தம். நாம் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். வீடெல்லாம் ஒரே குப்பையாக கிடக்கின்றது. நமது உடலும் வியர்த்து அழுக்காக இருக்கின்றது. நம்முடைய உடைகளும் கசங்கி போயிருக்கின்றன. அப்போது திடீரென நம்முடைய வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தினர் வந்துவிட்டார். அப்போது நாம் அவரை வரவேற்று நல்ல முறையில் வீட்டில் அமர்த்தி அவருடன் சுகமான தன்மையில் பேச முடியுமா என்ன? முடியாது தானே. ஏனென்றால் நாம் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தோம். அதற்கான தன்மையில் உடையில் இருந்தோம். இப்போது அவரை வரவேற்று பேசவும் நாம் தயாராக இல்லை. அதே நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பணியும் பாதியில் நிற்கிறது. அதே போலத்தான் நாம் பசிக்காமல் சாப்பிடும்போது ஜீரணமும் சரியாக நடக்காது. உடலில் பொதுவாக நடைபெறும் அன்றாட பராமரிப்பு மற்றும் கழிவு நீக்க பணிகளும் பாதியில் நிறுத்தப்பட்டு ஒரு குழப்பமான நிலையே எஞ்சியிருக்கும். எனவே ஒவ்வொரு வேளை உணவையுமே நாம் முறையான நல்ல பசி உணர்வு வந்த பிறகு மட்டுமே சாப்பிட வேண்டும்.